தமிழ் சினிமாவில் இந்த வாரம் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போதைக்கு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க, இந்த வாரம் ஜூலை 26ஆம் தேதி எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் தனுஷோட நடிப்பில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ராயன். ராயன் படத்துக்கு அவரே இயக்கி ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் நடிகர் தனுஷோட 50வது படமாக ஜூலை 26 ரிலீஸ் ஆகுது. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் தனுஷ், எஸ் ஜே சூர்யா, நித்யா மேனன், சந்தீப் கிஷான், அப்பர்ணா பாலமுரளி, காளிதாஸ், அனிகா சுரேந்திரன் மற்றும் செல்வராகவன்லாம் நடிச்சிருக்காங்க. படம் இந்த வாரம் ஜூலை 26 ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு பெரிய படமா நடிகர் தனுஷோட ராயன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் இந்த படத்தோட ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ராயன் படம் ஆல் ஓவர் உலகம் முழுவதும் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மார்வல் ஸ்டுடியோஸோட அடுத்த படம் டெட்புல் அண்ட் வுல்வேரியன். படம் இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் இந்த 4 லாங்குவேஜில் ஜூலை 26 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு இப்போ ப்ரமோஷன் வேலைகள் நடக்குது. மார்வல் ஸ்டுடியோஸில் ரீசெண்டாக வெளியான படங்களில் அவெஞ்சர்ஸ் என்கேமுக்கு அப்புறமா எந்த படமும் அந்த அளவுக்கு வரவேற்பு பெறலை. இப்போ டெட்புல் அண்ட் வுல்வேரியன் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் ஜூலை 4th வீக்கில் ஜூலை 26 ராயன் மற்றும் டெட்புல் அண்ட் வுல்வேரியன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போதைக்கு இந்த 2 படங்கள் மட்டும்தான் இந்த வாரம் புது படங்களா தியேட்டரில் வெளியாகுது. இந்த வாரம் புதுசா ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னென்ன? ஆக்டர் சோனியா அகர்வாலோட நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கிராண்ட்மா. ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் ஜூலை 23ஆம் தேதி இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த வாரம் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் சட்னி சாம்பார் வெளியாகிறதா இருக்கு. இதில் யோகி பாபு, வாணி போஜன்லாம் லீடாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ராதா மோகனோட இயக்கத்தில் ஜூலை 26ஆம் தேதி டைரக்ட் ஓடிடி ரிலீஸா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் சட்னி சாம்பார் வெளியாகிறதா இருக்கு.